இந்த தரமற்ற நிலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு தொடர்பான அந்த குற்றச்சாட்டை பார்த்தோம். தொடர்ந்து செய்தியாளர் துரை வெங்கடேஷிடம் மேலும் விவரங்களை கேட்கலாம். துரை வெங்கடேஷ், அங்க வசிக்கக்கூடிய அந்த குடியிருப்பு வாசி முன்வைக்கும் குற்றச்சாட்டை பார்த்தோம். அவர் என்ன சொல்றாருன்னா, 5 வருடங்களுக்கு மேல போச்சுன்னா கட்டுமான நிறுவனம் பொறுப்பேற்காது, அந்த ஓனர் தான் பொறுப்பேற்கணும் இந்த சேதங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எவ்வளவு நாட்களா இந்த நிலை தொடர்ந்து நீடித்துட்டு வருது? இப்ப அந்த கட்டுமான நிறுவனம் தரப்புல இருந்து பதில் அளிக்கல அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாரை போய் முறையிடலாம்? அவர்கள் தரப்பில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுது? அது பற்றி விவரம் என்ன? இந்த பிரபல பாஷ்யம் கட்டிட நிறுவனத்தினுடைய அவர்களை அந்த பெயரளவிலே அந்த பெயர் போன அந்த பெயரளவிலே அவர்களை நம்பி இங்கு வாங்கக்கூடிய இந்த குடியிருப்பு வாசிகள் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக வாங்கக்கூடிய அந்த அடுக்குமாடி குடியிருப்புகள், இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் 5 வருடங்களுக்கு முன்பு வாங்கப்பட்ட அந்த தொடர்ச்சியான ஒரு மாத காலத்திலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு வாசிகள் வசிக்கக்கூடிய குடியிருப்புகளிலே அந்த சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்தும், அதே போன்று அங்க இருக்கக்கூடிய அங்கங்கே கதவுகள் பெயர்ந்து விழக்கூடிய நிலையிலும் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலே அந்த பல்வேறு அந்த வாசக்கால் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளே பெயர்ந்து சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து விழுந்து ஒரு வசிக்கக்கூடியாத ஒரு நிலையில் இருப்பதாக அவர்கள் மனவேதனையிலே மிகுந்த மனவேதனையை தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து அந்த கட்டிட நிறுவனத்தினுடைய அந்த மின்னஞ்சலுக்கு பல்வேறு மின்னஞ்சல்கள் குறுஞ்செய்தி வாயிலாக அனுப்பித்தும் கூட அவர்கள் கண்டுகொள்ளாமல் அவர்களுக்கு பேட்ச் ஒர்க் மட்டுமே செய்து தருவதாகவும், அதே போன்று தொடர்ச்சியாக அண்மை நாட்களாகவே தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் கூட தற்போது வரை எவ்வித நடவடிக்கையுமே எடுக்காமல் இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியிலே, இந்த குடியிருப்பு பகுதியிலே வசிக்கக்கூடிய வினிதா என்பவர் தற்போது நம்முடைய இருக்கிறார். அவரிடம் இந்த பகுதியில் என்னென்ன பல்வேறு இடைஞ்சல்களை சந்திக்கிறார், அவர்கள் குடியிருப்புகள் எந்த வகையில் இருக்குது என்பதற்குள்ள கேட்டு தெரிந்தறிவோம். என் பேர் வினிதா. நான் 1G4ல இருக்கேன். நாங்கள் 2021ல வீடு வாங்கினோம். வீடு வாங்கின டைம்ல வந்துட்டு எனக்கு 19 lakhs கொடுத்து நாங்கள் வாங்கியிருக்கோம். வாங்கினதுக்கப்புறம் 22ல வந்துட்டு சீலிங்ல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு தூங்கிட்டு இருப்போம், அப்போ பார்த்தா தண்ணி வரும், நம்ம பெட்ஷீட் ஃபுல்லா நனைஞ்சிரும். அப்புறம் தண்ணி வந்து ரொம்ப சஃபர் பண்ணோம். அந்த டைம்லலாம் நாங்கள் நிறைய மெயில்ஸ் கொடுத்தோம். பட் அவங்க வந்துட்டு எங்களுக்கு மெயில்ஸ் ரிப்ளைவே பண்ண மாட்டாங்க. என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எங்க வீடு வாங்கினோம். வாங்கி ரொம்ப மன உளைச்சல் பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இதுக்கு மேல பண்ண முடியாதுன்ற அளவுக்கு கஷ்டப்பட்டோம். அப்புறம் வந்துட்டு இப்ப இந்த பாத்ரூம் வால் இருக்கு பாத்தீங்களா, பாத்ரூம் வால் பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பேந்துட்டு கொட்டும். அதை பாத்தீங்கன்னா ரத்த கண்ணீர் தான் வரும். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கும். தூங்க முடியாது, மன நிம்மதியே இல்லை. இந்த வீடை வாங்கிட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். இஎம்ஐ கட்டுறோம், மாசம் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கோம். அது ரொம்ப என்ன சொல்ற கஷ்டப்பட்டு கட்டுறோம் ஒரு ரூபாயும். ஆனா எங்களுக்கு அந்த வேல்யூ புரிய மாட்டேங்குது. தற்போது அவர் சொல்லக்கூடிய அந்த காட்சிகள் என்பது நம்மளையே வேதனைக்கு உள்ளாழ்த்தக்கூடிய வகையிலே அந்த அவருடைய வேதனை என்பது இருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் இஎம்ஐயிலே பணத்தை கட்டக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அதனை தொடர்ந்து இங்க வசிக்கக்கூடிய ஒருவர் நம்மிடையே இருந்திருக்கிறார். அவருடையும் கேட்டிருக்கு. சார், நீங்க ஒரு 2 years இங்க ரெண்டுக்கு இருக்கேன். நான் இங்க வரும்போது 5 years தான் ஆச்சுன்னு சொன்னாங்க. பில்டிங்கை பார்த்தா சுத்தமா 5 years ஆன மாதிரி தெரியல. ஒரு 10-15 வருஷம் ஆன பழைய பில்டிங் மாதிரி தான் இருக்கு. வண்டி எடுக்கும்போது தெரியாம ஒரு ஒன் டைம் பில்லர்ல லைட்டா இது பண்ணிட்டேன். பார்த்தா உடனே எல்லாம் கீழே விழுந்துச்சு. நம்ம தான் உடச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தா எல்லா பில்லருமே அப்படிதான் இருக்கு, அந்த குவாலிட்டியில தான் இருக்கு. மழை வந்தா கடைக்கு போக முடியறது இல்ல. இந்த லீச் அலர்ட்ல ஒரு கடை ஒன்று இருக்கு, அதுவும் லீச் அலர்ட் தான் ரெண்டுக்கு விடுறாங்க. போயிட்டு அந்த கடைக்குள்ள போயிட்டு வெளியில வர முடியல, ஏன்னா அவ்வளவு தண்ணி நிக்குது கடைக்கு முன்னாடி கீழே. ஏன்னா இந்த லீச் அலர்ட்ல ஒரு 5-6 பிளாக்குக்கு சேர்த்தே இந்த ஒரு கடை தான் இருக்கு, அதுவும் அவங்க தான் ரெண்டுக்கு விடுறாங்க. அது உள்ள போயிட்டு வெளில வரதுக்கு ப்ராப்பரான ஒரு வே இல்லை, நம்ம நடந்து வரத்துக்கு. ஷூலாம் ஃபுல்லா தண்ணி ஆயிடுது. காலேஜுக்கு போகும்போது ஃபுல் ஷூல தண்ணி நனைஞ்சுதான் உள்ள போறதா இருக்கு. காலேஜுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க இந்த ஷூ இல்லாம. நாங்க அதனாலேயே இப்ப நேத்துக்குலாம் ஐடி கார்டு வாங்கி வச்சுட்டாங்க. தண்ணி தேங்கக்கூடாது, ஏன்னா கடைக்கு போறோம், நாங்க பேச்சுலர் சமைச்சுதான் சாப்பிட்றோம். 3 வேளையும் வெளில போய் சாப்பிட முடியாதுல்ல நம்ம இங்க. அதனால ப்ராப்பர் இருக்கிற வேலை தண்ணி தேங்காம இருந்தா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். அதான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு, தண்ணி தேங்குது மழை வந்தாலே. அப்புறம் குவாலிட்டி சரியில்லை பில்லர்ஸ்லாம் எல்லாமே. தேங்க்யூ. கண்டிப்பாக அவர் சொல்லும் போதே நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. இங்க இருக்கக்கூடிய தங்களோடு வசிக்கக்கூடிய அந்த வீடுகளிலே சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து விழுந்தாலும் பரவாயில்லை, இங்க இருக்கக்கூடிய அந்த பில்லர்கள் என்பது மிகவும் தரமற்ற முறையே கட்டப்பட்டிருந்ததால் தங்களுக்கு அச்சமான ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தற்போது அவர்கள் தம்மிடையே அந்த தகவல்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளும் பார்க்க முடிகிறது.